12 சீசர்களை தான் தேவன் தெரிந்தெடுத்தார். ஆனால் அதில் ஒருத்தன் யூதாஸ் தான் இயேசு என்ன செஞ்சான், காட்டி கொடுத்தான். அவனுக்கு தான் ஐயோன்னாரு, மீதி 11 பேருக்கு ஆசீர்வாதம். அப்போ நம்முடைய ஜெபம் எப்படி இருக்குன்னா, ஆண்டவரே தேவ திட்டம் நிறைவேறதை யாரால் நினைச்ச முடியாது, தடுக்க முடியாது, உங்களுடைய சித்தத்தின்படி தான் எல்லாம் நடக்கும். ஆனால் நாங்கள் அதில் எப்படி ரோலை ப்ளே பண்ண விரும்புகிறோன்னா, உங்களுக்கு சப்போர்ட்டிவ் ரோலாக தான் நாங்கள் இருக்கணும். ஆண்டவரே உங்கள் சித்தம் நிறைவேறுகிறதற்கு தோள் கொடுக்கிற ஒரு கூட்டத்தில் தான் நாங்கள் இருக்கணும். அதற்கு எதிர்மறையான காரியங்களை செய்கிற கூட்டத்தில் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. ஏன்னா அவங்க என்னதான் தீர்மானித்தாலும் ஆண்டவருடைய நியமத்தின்படி தான் எல்லாம் நடக்கும். அப்போ துன்மார்க்கரோடு அவருடைய பிரேத குழி நியமிக்கப்பட்ட போதும் ஐஸ்வர்யவானோடு தான் அவர் இருந்தார் என்று எப்படி இதில் எழுதப்பட்டது அன்னைக்கு நடந்ததோ அந்த மாதிரி தான் எல்லாம் நடக்கும். ஆண்டவரே தேவ திட்டம் நிறைவேறுகிறதில் உதவியாக இருக்கிற ஒரு நபராக நான் இருக்கணும், அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கிற ஒரு நபராக நான் இருக்கணும். அந்த திட்டம் நிறைவேறுகிறதற்கு நான் தோள் கொடுக்கிற ஒரு ஆளாக தான் இருக்கணும்ப்பா. அதற்கு விரோதமாக எழும்புகிற ஒரு ஆளாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது.